அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல அரசியலமைப்புல நிர்வாக உறவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். நிர்வாக உறவுகள்ல பகுதி 11ல இருக்கு. இது சரத்து 256ல இருந்து சரத்து 267 வரைக்கும் உள்ளது தான் இந்த நிர்வாக உறவுகள். இதுல இம்பார்ட்டன்டா உள்ள ஆர்டிக்கிள்லாம் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் 256 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்கள் மற்றும் ஒன்றியத்திற்குள்ள கட்டுப்பாடுகள். இதை கட்டுப்பாடுகள்னு சொல்லலாம், கடமைகள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் உள்ள கடமைகளை பற்றி சொல்லுது. அடுத்தது ஆர்டிக்கிள் 257 என்ன சொல்லுது அப்படின்னா, சில நேரங்களில் மாநிலங்களை மத்திய அமைச்சரவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அதிகாரம். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா மாநிலங்களை ஃபுல்லாகவே மத்திய அரசு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதா இந்த ஆர்டிக்கிள் 257. அடுத்தது ஆர்டிக்கிள் 258 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்சித்துறை விவகாரங்களில் மாநிலங்கள் இயற்றுவது பற்றி மாநிலங்களுக்கு அறிவுரை அல்லது கட்டளைகள் வழங்க மத்திய அரசிற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்கள்ல ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா அது சரியா தப்பா, இதை இப்படி பண்ணுங்க பண்ண வேண்டாம் அப்படின்றத மத்திய அரசு சொல்றதுக்கான அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த ஆர்டிக்கிள் 258. அடுத்தது ஆர்டிக்கிள் 263 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள் அமைத்தல் பற்றி சொல்லக்கூடியதுதான் எது அப்படின்னா இந்த ஆர்டிக்கிள் 263. அதாவது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு இடையே இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைலாம் இருக்குது, இதுக்கு குழு அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான ஆர்டிக்கிள் தான் இந்த 263.